ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான இட்லி தோசை சைட் டிஷ் கோகோனட் சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது சிம்பிளாகவும் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். வாங்க இதை குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 10லேருந்து 15 நம்பர் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பூண்டு பல் நல்லா வெடித்து வரும்போது மிளகாய் வத்தல் நம்ம சட்னிக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயிலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடவே பார்த்தோம்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா தேங்காவை ரொம்ப ஸ்லைசஸ் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதுங்க. மிக்சியில் அரைப்படணுன்றதுக்காக இந்த அளவுக்கு தின்னாக சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதோடவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மூடியை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்லா மைய அரையும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா மிக்ஸி ஜார் தூக்கி அடிக்கும்ன்றதால நான் அடுத்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும். அடுத்து இதுக்கு தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் இருக்குது. அந்த கடாயிலேயே ஒரு 3 மிளகாய் வத்தல், அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். உளுந்து கொஞ்சம் செவந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோடு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு அதில் இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளான இந்த சைட் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.